ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா மாமா ரெசிபிஸ். இன்னைக்கு எங்காத்த லஞ்ச் மெனு என்னங்கிறத பார்ப்போமா? ஒயிட் ரைஸ், கூடவே குழந்தைகளுக்கும் எனக்கும் லெமன் ரைஸ், முளைக்கீரை, சிகப்பு முளைக்கீரை போட்டு தேங்காய் ஜீரகம் அரைச்சுட்ட கூட்டு. இது எப்படி செய்யறதுன்னு நிறைய பேர் என்கிட்ட ரெசிபி கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவிலே தொடர்ச்சியாக இதனோட ரெசிபியை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது லெஸ் ஆயில் உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஏர் ஃப்ரையரில் செஞ்ச உருளைக்கிழங்கு ஃப்ரை. கோஸும் பட்டாணியும் போட்டு தேங்காய் போட்ட பொரியல். கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் தேவையான அளவு பைத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நான் இங்கே ஒரு 100 கிராம் பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அது கூடவே வாஷ் பண்ண கீரையை போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் சட்டியில் பண்ணல, இப்படி தான் பண்ணுறேன். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மூடி தேங்காய், 3 பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கீரை வெந்துச்சு. வெந்த கீரையை நல்லா இந்த மாதிரி ஒரு மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சதுக்கப்புறம் இதில் நான் தூளுப்பு ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு ஆட் பண்ணால் கொதிக்கிறச்சே கல்லுக்கெல்லாம் நிற்குன்றதுனால இப்போ தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். இது நல்லா ஒன்று செய்கிற ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம். இறக்கி வச்சுட்டு இது கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு ஒரு கடாயை போட்டுக்கோங்க. அதில் நான் நெய் போட்டுருக்கேன். 1 ஸ்பூன் நெய், துளியூண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாயை போட்டு இந்த கீரை மேலே கொட்டிட்டா சுவையான நம்மளோட கீரை கூட்டு ரெடி. இதே ப்ரொசீஜர் தான் எந்த காயினாலும் நம்ம போட்டு செய்யலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை ஏர் ஃப்ரையரில் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூபாக நறுக்கிட்டு மஞ்சப்பொடி, மிளகா பொடி, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒன்று சேர இதில் கார்ன்ஃப்ளவர் தூளியும் முறுமுறுன்னு வரதுக்காக கார்ன்ஃப்ளவர் தூளியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று சேர கலந்து விட்டுட்டு ஏர் ஃப்ரைன்றதுனால துளியூண்டு எண்ணெய் சேர்த்தா போதும். ரொம்பலாம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 1/2 ஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி ஷேக் பண்ணிவிட்டு ஃப்ரையரில் வச்சுட்டு ஆப்ஷன் நான் இதுலேயே இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன டிகிரி வருதோ அது 180 டிகிரி வந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட மொறுன்ட்டு ஏர் ஃப்ரையரில் செஞ்ச உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி எங்காத்து லஞ்ச் மெனு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீதா மாமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மீ சீதாலட்சுமி. பாய்.